ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நவராத்திரி வந்தது இல்லைங்களா? நவராத்திரிக்கு வந்து புதுசாக பல விஷயங்கள், அதாவது நம்ம பொம்மையெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி புது புது பொம்மை வாங்கி வச்சு கொலு வச்சு நவராத்திரி கொண்டாடுறது ஓகே. சாமி சிலைகள், சாமி பொருட்கள் எல்லாம் விற்கிறவங்க புதுசாக ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க விற்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், கடவுள் அருள் தருவார், உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்துடும், அது மாதிரி கண்டதையும் சொல்லி வாங்க வைக்கணுங்கிறதுக்காக இப்போது கடவுளையே அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அது நடக்குது. அதில் வந்து இனி இந்த வருஷம் புது கடவுள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அம்மன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேறு பதிவுகள்லாம் பார்க்கும்போது, எல்லாரீஸ்வரி அம்மா 1008 அம்மன் 108 அம்மன் எல்லாம் போற்றின்னு சொல்லி பாட்டு பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோ அம்மன் இருக்காங்க. அந்த அத்தனை அம்மனுமே குறிக்கிறது யாருன்னா பார்வதி தேவியை தான், துர்கா தேவியை தான். அந்த எந்த அம்மன் பேர் நீங்கள் சொன்னாலும் அது ஷார்ட் பார்வதி அம்மன் தானே தவிர வேறு புதுசாக இன்னொரு அம்மனெல்லாம் இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. பார்வதி அம்மாவோட பல ரூபங்கள் தான் அங்கே இருக்குது. அதில் இந்த வருஷம் ஒருத்தங்க, ஓகேங்களா, உண்மையிலும் சொல்ல போனால் வாராகி அம்மனை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான். வாராகி அம்மனை இவ்வளோ ஃபேமஸ் பண்ணதே அவங்க தான். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு டிவியில் இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா சைலபுத்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைலபுத்ரி அம்மன் அவங்க ஒரு மலை ராஜாவோட பொண்ணா பிறந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் மலை ராஜாவோட பொண்ணு, அவங்கள கும்பிட்டா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொளுத்தி போட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கேரட் கீரை வந்து வைக்கணுமா, அவங்களுக்கு பிரசாதமாக கேரட் கீர். எப்போ கேரட் கீர் வந்துச்சு? மிக்சி வந்ததுக்கப்புறம் தான் கேரட் கீரே வந்திருக்கோம். அவங்க வந்து ஏதோ ஹுமாயூ ஏதோ ஒரு ராஜா, அவருக்கு பிறந்தவங்க, அவங்களுக்கு எப்படி கேரட் கீர் வச்சாங்கன்னு தெரில, ஆட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ. ஓகே, நமக்கு தெரிஞ்சது வந்து மிக்சி வந்ததுக்கப்புறம் தான் கேரட் கீர் விடுங்க. ஆனால் கேரட் கீர் வைக்கணுமாம்மா. அவங்களோட பிரசாதம் வந்து கேரட் கீரு. அவங்களுக்கு பிடிச்சது மஞ்சள் புடவையாம். நம்ம இதுக்கு முன்னாடி மஞ்சள் புடவை குரு கட்டினதே இல்லையா? குருனாலே மஞ்சள் புடவை தானே, மஞ்சள் தானே. இப்போ வந்து இவங்களுக்கு மஞ்சள் புடவை கட்டினா செல்வ வரும் வளம் பெருகும் அப்படின்றாங்க. அவங்க கொளுத்தி போட்டாங்களா? இன்னி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செலவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. சைலபுத்ரியோட சிலை, இந்த சிலையை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மங்களகரம், பணவரவு அதிகரிக்கும். நீங்கள் குபேர பாத்திரம் வாங்குறீங்க இல்லையா, அந்த குபேர பாத்திரத்தை சிலை முன்னாடி வச்சு அதில் அரிசி போட்டு பருப்பு போட்டு மிளகா போட்டு புளி போட்டு வச்சிங்கன்னா சைலபுத்ரியும் அந்த குபேர பாத்திரமும் சேர்ந்து உங்களுக்கு பணவரவை தரும் அப்படின்னு இனி இதே வேலையாக இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே சைலபுத்ரி 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 சைலபுத்ரின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதை சொல்லி கேரட் கீருக்கு ஒரு சின்ன கப்பு கூட கடையில் விற்கும். அதுக்கப்புறம் இந்த கப்பில் கேரட் கீர் வச்சிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இனி அதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ, சைலபுத்ரி கும்பிடணும், அப்படி பண்ணணும், அம்பாள் அதை கொடுப்பா இதை கொடுப்பா அப்படி கொடுப்பா அப்படின்னு 4 பாட்டை எழுதி அந்த கடவுளையே உருவாக்கிடுவாங்க. புரியுதா? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பண்ணாதீங்க. சைலபுத்ரின்னு ஒரு அம்மாவா, ஓகே, கொலுவில் வைக்கலாமா, வச்சுக்கோ. கொலு முடிஞ்சதும் எல்லா பொம்மையும் எடுத்து உள்ளே வச்சு மேலே வைக்கிற மாதிரி சைலபுத்ரியை தூக்கி மேலே வச்சுட்டு அடுத்த கொலுவுக்கு சைலபுத்ரியை கொண்டு வந்தால் போதும். புரியுதா? அப்படி பண்ணுங்க. கொலுவே வைக்கலைன்னா விட்டுருங்க. நம்ம வீடு சாமி ரூம் ஒன்று கொலு நடத்துகிற இடம் இல்லை. அதாவது கொலு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே 9 நாள் நவராத்திரிக்கு தான் கொலு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இவங்க சொல்கிறாங்க செல்வம் வரும், பணவரவு வரும், அது பெருகும், அதிர்ஷ்டம் வரும்னு நினச்சிக்கிட்டு ரெகுலராகவே வீட்டில் கொலு வைக்கிற மாதிரி அத்தனை படத்தையும் அத்தனை சிலையையும் வாங்கி வைக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கற்பக விருட்சம், வெள்ளை சங்கு, யானை படம்னு அவங்க ஒரு கதை கட்டுறாங்க. பரிகாரங்கிற பேரில் இதை வாங்கி வை இது வரும், அது வாங்கி வை அது வரும், அந்த கண்ணாடியை வாங்கி வை இதை வரும். மூஞ்சி பார்க்குற கண்ணாடிக்கு அத்தனை வெயிட் ஏற்றி வச்சுருக்காங்க.
புரியுதா? அந்த மாதிரி நீ அடுத்தது சைலபுத்திரி தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை யாரும் செய்யாதீங்க. அது அம்மனோட ஒரு ரூபம். நீங்கள் அம்மனை கும்பிட்டாலே அந்த சைலபுத்திரியும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அம்மனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிறத நம்பிட்டு அந்த அந்த அம்மா படம் விற்கிதான், அந்த அம்மா சிலை விற்கிதான், அந்த அம்மாவுக்கு கேரட் கீர் பண்ணி தரலான்னு முடிவு எடுக்காதீங்க. ஒரு பணமும் வராது, ஒன்றும் வராது. நீங்கள் செலவாங்கிற காசு தான் உங்ககிட்டேருந்து போகும். புரியுதா? அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி சைலபுத்திரின்னு அலைய ஆரம்பிச்சிடாதீங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்கள். புரியுதுங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வீட்டில் மீனாட்சி அம்மன் வச்சுருப்பீங்கள, கொஞ்சம் பேர் காமாட்சி அம்மன் வச்சுருப்பீங்கள, அவங்கள கும்பிடுங்க போதும். அதை தவிர வேறு எந்த அம்மனையும் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? சைலபுத்திரி அம்மன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.